அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நம்மில் ஒருத்தர் சத்தமாய் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 12லிருந்து 16. நான் அயர்ந்தாயிற்று அல்லது முற்றும் தேவையானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் படுகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுவதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னாடிகளை மறந்து முன்னாடிகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மை தேடுவதில் யாவரும் இந்த சிந்தனையாய் இருக்க கடவுள். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தனையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகியும் நாம் எதுவரையும் தேவையிடுகிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தனையாய் இருப்போமாக. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதின இந்த நிருபத்தை தான் நம்ம வேத பாடமாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதுல 3ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நிருபத்துல அவர் எழுதுகிற எல்லா வார்த்தைகளுமே, எல்லா வசனங்களுமே, எல்லா காரியங்களுமே ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா தான் இருக்கு. நானும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செய்திகளை அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் செய்யும்பொழுது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு, இந்த சாப்டர்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கு அப்படின்னு நினைப்பேன். திருப்பி அடுத்த வசனங்கள்ல அடுத்த பகுதிக்கு போகும்போது அதுவும் அதை விட பயங்கர இதாக தான் இருக்கும். ஒன்று வந்து இன்னொன்றுக்கும் சளைச்சதே இல்லைன்ற மாதிரி ரொம்ப அடிப்படையா ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு சத்தியத்தை இங்க எழுதியிருக்கிறாரு. அதுதான் இங்க நடைமுறை வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்த வேண்டிய காரியங்களை தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த திருச்சபைக்கு எழுதியிருக்கிறாரு. அதான் கிறிஸ்தவ வாழ்வியலை போதிக்கும் பிலிப்பிய நிருபம்ட்டு இந்த நிருபத்திற்கு நம்ம கொடுத்த டைட்டில் வந்து உண்மையிலே ஒரு நல்ல டைட்டில். நம்முடைய வாழ்க்கை முறைய, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கை முறைய நமக்கு அற்புதமா இந்த நிருபம் நமக்கு போதித்து வருகிறது. இதுல அவர் சொல்றாரு பாருங்க, தேறினவர்கள். அந்த வார்த்தை உண்மையிலே சூப்பரான வார்த்தை. இதுல இந்த இப்ப நம்ம வாசிச்ச இந்த வேத பகுதியில. அந்த தேறினவர்களாய் நாம் மாறுவதற்கு ஏற்ற சிந்தை. எப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வேணும் அப்படின்றது தான் இங்க மென்ஷன் பண்றாரு. அதுதான் இங்க அவர் வந்து சொல்றாரு. 12ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம்னா, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே நான் வந்து அடைஞ்சிட்டேன், எல்லாமே ஒரு பெரிய நிறைவு எனக்கு ஏற்பட்டுருச்சு, இதுக்கு மேல நான் வந்து கர்த்தரை அறிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு அவரே சொல்லல. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல சில நேரத்துல போதும் அப்படின்ற ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். என்ன இன்னைக்கு ரொம்ப பைபிள் படிச்சிட்டோம் போதும் அப்படின்ட்டு சில நேரத்துல நமக்கு தோணுது. சில நேரத்துல நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது, இன்னைக்கு கொஞ்சம் வேற எது வேலையும் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ஒரே நாள் ஒரு 50 சாப்டர் ஆச்சு படிச்சிடணும், 50 அதிகாரத்தை நம்ம வாசிக்கணும் அப்படின்ட்டு உட்காந்து வாசிக்கிறோம். ஒரு 50 அதிகாரத்தை வாசிச்சா அடுத்தது வந்து பார்த்தா நம்ம எப்படி சொல்றதுன்னா மண்டைக்கு மேல ஒளிவட்டமே வந்துரும். இன்னைக்கு ஒரு 50 சாப்டர் வாசிச்சுட்டோம், எவ்வளோ ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம எவ்வளோ பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்ட்டு சில இடத்துல அப்படிலாம் நமக்கு தோணுது. ஆனா அவ்வளோ வேத காரியங்களை, வேத சத்தியங்களை போதித்தவரு, அநேக திருச்சபைகளை ஏற்படுத்தினவரு, அநேக அநேகருக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தவரு, அநேக பட்டணங்களுக்கு சபைகளை ஸ்தாபித்தவரு, தைரியமாய் அன்னைக்கு சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்தினவரு. இந்த பிலிப்பி நிருபத்தை தியானிக்கும் போது எப்போதுமே நினைப்பேன், இதெல்லாம் எழுதுறாரு, சந்தோஷமா இருங்கன்றாரு, அதை பண்ணுங்க, இது இப்படின்னு பயங்கரமா அட்வைஸ் பண்றாரு. ஆனா இவர் ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருல்ல, அவரு அந்த மனுஷரை பத்தி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, எப்படி இவரால இதெல்லாம் எழுத முடியுதுன்னு எனக்கு தோணும். ஏன்னா இவர் வந்து யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, ராயனுக்கு அபயம் விடுறாரு, ராயனை சந்திக்கணும். யாரா அதுன்னு பார்த்தா நீரோ. நீரோ மன்னனை பத்தி நம்ம உலக வரலாறே எப்படி சொல்லுது, ரோம் நகரம் பற்றி எரியும்போது நீரோ மன்னன் வந்து பிடில் வாசிச்சான்னு சொல்லிட்டு ஒரு சேயிங்ஸ் இருக்கு, ஒரு ஒரு வழக்க சொல் இருக்கு.
அதாவது அது வந்து அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்கிரவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோம்ல வந்து தீயெல்லாம் பத்த வச்சுட்டாரு. இவர் தான் செஞ்சுட்டாரு. பழிய கிறிஸ்தவர்கள் மேல போட்டாரு. ஏன்னா கிறிஸ்தவர்கள் வந்து புரட்சியாளர்களா இன்னைக்கு அறியப்பட்டாங்க. ஒரு ரெவல்யூஷனிஸ்ட் அவங்கலாம். அவங்க ஏன்னா ஒரு பழமைவாதத்துக்கு எதிரா ஒரு பயங்கரமான ஒரு புரட்சியை ஏற்படுத்தினவர்கள். அன்னைக்கு கிறிஸ்தவர்கள். அப்படிதான் கிறிஸ்தவர்கள் அறியப்பட்டாங்க. ஒரு தீவிரவாதிகளைப் போல அவங்க நடத்தப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருந்துச்சு. ஒரு பழக்கவழக்கங்கள் இருந்துச்சு. அதனால நெறைய பேர் பிழைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் பரிகாரம் சொல்லுவான். இன்னொருத்தன் பரிகார பொருள விப்பான். 2 பேரும் கூட்டு களவாணி. சரியா? அப்படிதான் அங்க இருந்துச்சு. இவங்க வந்து எல்லாம் இலவசம். ரட்சிப்புன்றது இலவசம். உனக்கும் கர்த்தருக்கும் தான் டைரக்ட் ரிலேஷன்ஷிப். இடையில மீடியேட்டரே கிடையாதுன்ட்டு இவங்க பண்ண பிரசங்கம், இவங்க பண்ண இது வந்து ஜனங்க மத்தியில பெரிய எழுப்புதல குடுத்துருச்சு. இதனால நெறைய வியாபாரம் கெட்டு போச்சு. பயங்கரமான அடி அரசாங்கத்துக்கு. அதனால இவரு என்ன பண்ணிட்டாரு, கொளுத்தி விட்டுட்டு கிறிஸ்தவங்க மேல பழி போட்டாரு. ஏன்னா ஜனங்கள் மத்தியில அந்த நற்பெயரை கெடுக்கணுன்ட்டு. இப்படி ஒரு வரலாற்றுல ரொம்ப மோசமான மன்னரா அறியப்படுறவர் தான் இந்த நீரோ. எருசலேம் பட்டணத்த அழிச்சு, தேவாலயத்த சுட்டெரித்து, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் முழுவதுமாய் ஏன்னா எரிக்கும் பொழுது ஃபுல்லும் கோல்டு பிளேட் பண்ணிட்டாங்க. ஆலயத்துக்கு கோல்ட் பிளேட் பண்ணிட்டாங்க. கேதுரு மரம் ஃபர்ஸ்ட் கருங்கல் கட்டிட்டு, கேதுரு மரங்கள வச்சு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கோல்ட் பிளேட் வச்சுட்டாங்க. அதனால எரியும்போது என்ன ஆயிருச்சு, இந்த தங்கம்லாம் உருகி இதாயிருச்சு. செங்கல் அந்த கருங்கற்கள ஒவ்வொரு கற்களையும் பேத்து எடுத்து உள்ள இருக்கிற தங்கத்த எடுத்துட்டு போனாங்க. உடைச்சு, உடைச்சு எடுத்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான ஆளு. இன்னும் அவர பத்தி சொல்லணும்னா, ஒரு பாயிண்ட் டூ இன்னொரு பாயிண்ட் போறதுக்கு, இப்ப இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு டிராவல் பண்றாருன்னு வச்சுக்கங்களேன், கிறிஸ்தவங்களெல்லாம் புடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, ஜெயில்ல புடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, இத ஒரு கம்பம் மாரி நட்டு வச்சுட்டு ஃபுல்லும் கட்டிருவாரு. ஈவினிங்ல. கட்டிட்டு இங்கேருந்து அங்க போறாருன்னா, ஃபுல்லும் கட்டிருவாரு. கட்டிட்டு கொளுத்தி விட்டுருவாங்க. அவர் போற வழியில இந்த கிறிஸ்தவங்கள கொளுத்தி விட்டுருவாங்க, எரிவாங்க. அந்த வெளிச்சத்துல தான் அவர் டிராவல் பண்ணுவாரு. எவ்வளோ ஒரு கொடூரமான நாட்கள் பாருங்க. எப்படி இருந்துச்சு அன்னைக்கு கிறிஸ்தவ ஆதி திருச்சபை வந்து எவ்வளோ சவால்களை சந்திச்சுச்சுன்ட்டு யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷன அதாவது அந்த ராஜாவ ஒரு மனுஷ தன்மையே இல்லாத ஈவு இரக்கமற்ற ஒரு சைக்கோபாத்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன சந்திக்கிறதுக்கு வெயிட் பண்றவர் எழுதின வார்த்தைகள் மாரியா இருக்கு இதெல்லாம். ஆனா ஜெயில்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த நீரோ மன்னன தான் சந்திக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா, இதெல்லாம் எழுதுறாரு. இவ்ளோ விஷயங்கள் எழுதுறாரு. இவ்ளோ அட்வைஸ் பண்றாரு. இவ்ளோ வாஞ்சிக்கிறாரு. இது ஆனா நீரோ நீரோ மன்னன்ட்ட பேசி தப்பிச்சு வந்த ஆளு இவரு தான் நெனைக்கிறேன். ஏன்னா ரிலீஸ் ஆயிட்டாரு. இந்த இது முடிக்கும்போது ரிலீஸ் ஆயிட்டாரு. மறுபடியும் தான் இது பண்ணும்போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல நம்ம போன வாரத்துல வாசிச்சோம்னா, அப்பதான் சொல்றாரு. அவ்வளவுதான் என் டைம் முடிஞ்சிருச்சு. என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துருச்சுன்னு அப்பதான் சொல்றாரு. அப்ப கூட அவர் என்னன்னா, வரும்போது கொஞ்சம் புக்கையும், தோல் சுருளையும் எடுத்துட்டு வான்றாரு. படிக்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வம். கர்த்தரை குறித்து அறிகிற அறிவுல வளர்ச்சி அடையணுன்ற ஒரு ஆர்வம், ஒரு ஒரு பெரிய ஒரு வாஞ்சை இருந்துச்சு. எப்போதுமே இந்த வாஞ்சை நமக்கு வந்து உண்மையிலேயே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தொய்வடையாதபடி காத்துக்கணும். நம்ம பரிசுத்த ஜீவியத்துல நம்ம வாழ்றதுக்கு, கர்த்தருக்கு ஏற்றபடி நம்ம வாழ்வதற்கு, ஆவிக்குரிய தாகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தாகம் வந்து நம்மள வந்து ஒரு ஒரு ஓட்டத்த ஓட வைக்கும். நம்மள வந்து ஒரு சில முயற்சிகள செய்ய வைக்கும். சில விஷயங்கள அறிந்து கொள்றதுக்கு நமக்கு நம்முடைய கண்கள திறக்கும். அதனால இது ரொம்ப முக்கியம். அவர் சொல்றாரு பாருங்க, "நான் அடைந்தாயிற்று அல்லது நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல்" அப்படிப்பட்ட எண்ணமே எனக்கு வேணாம். அப்படிலாம் எண்ணவே கூடாது. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்கு பிடிக்கப்பட்டனோ, எதை செய்யும்படி கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரோ, எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, நான் சொல்லியிருக்கேன்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. முக்கியமான கடமை இருக்கு. அது சின்ன கடமை, இது பெரிய கடமைன்னே கிடையாது. நம்ம பார்வையில அது சின்னது, இது பெருசு. இந்த வேலை சின்ன வேலை, அந்த வேலை பெரிய வேலை அப்படின்னு நம்ம வகைப்படுத்தி இருக்கோம். ஆனா கர்த்தருடைய பார்வையில எல்லாமே சமம் தான். எல்லாமே ஒண்ணுதான். ஒண்ணும் இன்னொன்னும் சளைச்சதே கிடையாது. அப்ப எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அதை செய்ய ஆசையாய் தொடர்கிறேன். இந்த ஆசைய தொடர்கிறேன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஆசை இருந்தா மாத்திரம் தான் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர முடியும். இந்த ஆசை வந்துருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க? உட்கார்ந்து நீங்களே பைபிள் படிப்பீங்க. நீங்களா என்ன பண்ணுவீங்க?
ஜெபம் பண்ணுவீங்க. நீங்களா யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா விதத்திலயும் உங்களுக்குள்ள அந்த ஆசை வந்துருச்சு அப்படின்னா, நீங்களா என்ன பண்ணுவீங்க? செய்வீங்க. எந்த துறையா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி. ஒரு கடமையே செய்யணும். ஒரு ஒரு கடமைக்குன்ட்டு நான் செய்யணுன்ற ஒரு இது, இல்ல செஞ்சே ஆகணும், இல்ல சொல்லிட்டாங்க, இல்ல சேர்ந்துட்டேன், படிச்சாகணும் இப்படின்ற ஒரு ஆர்வத்துல இருந்தா, அது வந்து ஒரு பெரிய ஒரு சுமையா இருக்கும். பெரிய ஒரு பர்டனா நமக்கு இருக்கும். ஆனா, நம்ம விரும்பி செஞ்சோம்னா, அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்த தரும். அது ஒரு பெரிய கஷ்டத்த குடுத்தா கூட, அது வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். "அப்பா! இத செஞ்சு முடிச்சுட்டேன்டா நானு" அப்படின்ட்டு இருக்கும். அப்ப அந்த ஒரு ஆர்வம் மிக்கவர்களாய் நாம இருக்கணும். இந்த ஆர்வத்தை நம்ம வளர்த்துக்கணும். இந்த ஆர்வத்த நம்ம வளர்த்துக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்துல இந்த ஆர்வத்த நம்ம வளர்த்துக்கிறதுல நம்ம ஒரு முனைப்பு காட்டணும். அதுல கண்டிப்பா அது வந்து நம்முடைய நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தொடும் நமக்கு கொடுக்கும். பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவுள். தேறினவர்கள் யாவரும் எப்படிப்பட்ட சிந்தையா இருக்கணுமா? பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நாடி, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களாய் நாம இருக்கணும். அதை பிடித்துக் கொண்டேன் அப்படின்னு எண்ணக்கூடாது. நான் முற்றிலும் தேறினவனானேன் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நாடி, எந்த காரியங்களை விட்டு வந்தோமோ, அத விட்டுட்டு ஏன்னா இந்த 3ஆம் அதிகாரம் சொல்லும்போதே ஆரம்பிக்கும்போதே நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லும்போதே, பழைய காரியங்களை விட்டுட்டு புதிய காரியங்களுக்கு போகணுன்றது தான் அதோடைய கருத்தே அதான். அப்ப அ பின்னானவைகள சில காரியங்கள விட்டுட்டு, எதிர்வரும் காரியங்கள நம்ம நாடி, நம்ம இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களாய், ஆசையா தொடர்கிறவர்களாய் நாம இருக்கணும் அப்டின்ட்டு இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்றாரு. நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்கணும். இப்படிப்பட்ட சிந்தை இருந்தா தான் தேறினவர்கள். இது வந்து ஒரு கான்ட்ரடி மாரி இருக்கு. அதாவது தேறினேன் அப்படின்னு எண்ணக்கூடாது. நான் தேர்ச்சி அடைஞ்சுட்டேன். எனக்கு வந்து எல்லாம் தெரியுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது அப்படின்றாரு. தேறினவர்கள் இந்த சிந்தையா இருக்கணுன்றாரு. அப்ப இப்படிப்பட்ட சிந்தை இருந்துச்சுன்னா தான் தேறினவர்கள்னு அர்த்தம். நம்ம இதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல வந்து ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்கு. "நிறைகுடம் தளும்பாதுன்னு" சொல்லுவாங்கல்ல. அதான். இன்னும் நம்ம இன்னும் உம்மை அறியணும் ஆண்டவரே! இன்னும் உம்மை தேடணும் ஆண்டவரே! இன்னும் உம்மை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும். இன்னும் என்னுடைய இலக்கை நோக்கி நான் பயணிக்கணுன்ற இந்த ஆர்வம் இருக்கிறவங்க தான் உண்மையான தேறினவர்கள். இப்படிப்பட்ட ஆர்வம் இருக்கிறவங்க உண்மையான தேறினவர்கள். அப்ப பொய்யான தேறினவர்கள் என்ன சொல்லுவாங்க? தங்கள ஒரு பெரிய சுய நீதிமான்களாய் காமிச்சுக்கிட்டு, தங்கள வந்து ஒரு பெரிய ஆளா காமிச்சுக்கிட்டு, பெரிய வேத வல்லுனரா காமிச்சுக்கிட்டு, பெரிய ஆவிக்குரிய ஒரு ஒரு பரிசுத்தவானா காமிச்சுக்கிட்டு, வெளியரங்கமா இதெல்லாம் காமிச்சுக்கிட்டு, "எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் அது தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு ஏதாவது வேணுமா? என்ட்ட வா. நான் உனக்கு ஜெபம் பண்றேன். எனக்கு தான் அந்த வல்லமை இருக்கு." அப்படின்ற மாரிலாம் சில இதுல போயிறது தான் என்ன ஆயிருது? பிரச்சனை ஆயிருது. அப்ப தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால், அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆவிக்குரிய ஜீவியத்துல உங்களுக்கு ஏதாவது நீங்க மிஸ்கன்செப்ஷன் நடந்துருச்சு. நீங்க சில விஷயங்கள தவறா புரிந்து கொண்டிருக்கீங்க. உங்க சிந்தை டீவியேஷன் ஆகுதுன்னா, கர்த்தர் உங்களுக்கு அத தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்றார். ஆகிலும் நாம் எதுவரையில் இருக்கிறோமோ, அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு, ஒரே சிந்தையாய் இருப்போம் இருப்போமாக. ஒரே சிந்தையாய் ஒரே காரியத்த பிடிச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு தேறினவர்களாய் நம்ம இருப்போம் அப்படின்ட்டு சொல்லுது. அப்ப தேறினவராய் நாம மாறுவதற்கு நமக்கு எப்படிப்பட்ட சிந்தை வேணும்? தேறணுன்ற சிந்தை வேணும். பாஸ் பண்ணணும் அப்படின்னா, பாஸ் பண்ணணுன்ற ஆர்வம் இருந்தா தான் பாஸ் ஆக முடியும். இல்ல? பரீட்சையில பாஸ் ஆகணும் அப்படின்னா, அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்? பாஸ் ஆகணுன்ற ஆர்வம் இருக்கணும். இந்த மார்க் எடுக்கணும், இந்த அளவுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா, அதுக்கேற்ற எஃபோர்ட் போடுவோம். அதுக்கேற்ற உழைப்பு நமக்கு இருக்கும். அதுக்கேற்ற ஒரு ஒரு செயல்பாடுகள் இருக்கும். அதுக்கேற்ற ஆர்வம் நமக்கு இருக்கும். அதுக்கேற்ற கற்றுக்கொள்ளுதல் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அந்த இலக்க அடைவோம்.
இப்ப இங்க வந்தீங்கன்னா, நீங்க தேறினவர்களா இருக்கணும் அப்படின்னா, தேறணுன்ற ஒரு சிந்தை நமக்கு இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தேறினவர்களா இருக்கணும்ன்ற சிந்தை தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்மள வளர்த்தெடுக்கும். இல்லங்க, ஐயோ! அவங்கலாம் வரம் பெற்ற தேவதாசர்கள், வரம் பெற்றவர்கள் தான் அதெல்லாம் செய்ய முடியும். நான் சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போறேன். நான் சாதாரண ஒரு ஆளு. நான் இருக்கிறேன்னு தெரியாம இருந்துட்டு போயிடுறேன். என்னைய அப்படியே ஒரு ஓரமா வுட்டுருங்க. வந்துடுறேன். என்னுடைய கடமைய நான் செய்றேன். அ சபை ஆராதனைகள்ல பங்கு பெற்றுக் கொள்ளுகிறேன். சபை காரியங்கள நான் இது பண்றேன். அப்படியே என்னைய வுட்டுருங்க. என்னைய வேற எதிலயுமே ஈடுபடுத்திறாதீங்க. அப்படின்ற மாரியாலாம் ஒரு சில நேரத்துல நம்ம என்ன பண்றோம், நெனச்சிடுறோம். நானும் அப்படி நெனச்சிருக்கேன். ஊழியத்துக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி வரதே அவாய்ட் பண்ணிறது. முன்னாடி வந்ததே கிடையாது. இப்ப கூட அதான் பேசிட்டு இருந்தேன் பசங்கள்ட்ட. அப்ப வ அத அத பத்திலாம் எதுவுமே எனக்கு ஒரு ஆர்வமே இருக்காது. என்னுடையனா பேக்கிரவுண்ட் ஒர்க் தான். ஃபுல்லு எல்லாம் அரேஞ்ச்மென்ட் பண்ணணும். எல்லாம் இது பண்ணிட்டு என்னோட வேலை சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும், சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடியும் தான் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இதுதான் நமக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு இதுல தான் நம்ம இருக்கிறோம். ஆனா, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேறணும், தேறணும், தேறணும்னா, இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையணும். இன்னும் கொஞ்சம் நம்ம எழுச்சி பெறணும். இன்னும் கொஞ்சம் முன்னேறி செல்லணும். அப்படின்ற ஆர்வம் இருந்தா மாத்திரம் தான், அதற்கேற்ற முயற்சிய நம்ம செய்வோம். இல்லன்னா, நமக்கு என்ன வரும்? ஒரு தேக்க நிலை தான் இருக்கும். இது போதும். இது போதாதா? சர்ச்சுக்கு வந்தா போதாதா? பாட்டு ஏன் பாடணும்? சர்ச்சுக்கு வந்தா போதாதா? ஜெபம் ஏன் நடத்தணும்? அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுல ஒரு சின்ன வளர்ச்சிய காமிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அந்த வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு முதலாவது நாம என்ன பண்ணணும்? சரியான முன்மாதிரிய தேர்ந்தெடுக்கணும். 2வது அவர்கள் பின்பற்றின காரியங்கள கற்றுக்கொண்டு நம்ம அத பயிற்சி செய்யணும். இப்ப நல்ல கிரிக்கெட் விளையாடணும், இல்ல நல்ல ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஆகணும், நல்ல ஃபுட்பால் விளையாடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரோல் மாடல தேர்ந்தெடுப்போம். ஒரு உசேன் போல்ட் மாரி நான் வந்து ஒரு ஸ்பிரிண்டர் ஆகணும். நல்லா வேகமா ஓடணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கு. எனக்கு அந்த ஆசை வந்துருச்சு. ஆசை இருக்குன்னா, அவர நான் ஒரு முன்மாதிரியா தேர்ந்தெடுக்கிறேன். அப்ப நல்ல முன்மாதிரிய தேர்ந்தெடுக்கணும். யாரோ ஒரு ஏப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம். ம் ஒ தேர்ந்தெடுக்க மாட்டோம். யாரு அச்சீவ் பண்ணாங்களோ, யாரு அதுல வெற்றி பெற்றாங்களோ, அவங்கள தான் நம்ம என்ன பண்ணுவோம், தேர்ந்தெடுப்போம். ஒரு நல்ல கேப்டன்ஷிப்பா இருக்கணும். நல்ல ஒரு இதா இருக்கணும்னா, தோனிய தேர்ந்தெடுப்போம். நல்ல பேட்டிங் வேணும். இது வேணும்னா, அந்த காலத்துல சச்சின இது பண்ணுவோம். தேர்ந்தெடுத்துட்டு ஒரு ரோல் மாடலா வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு அவங்க ஸ்டைல்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் எப்படி வந்து பேட்ட பிடிக்கிறாரு, எப்படி அவர் கவர் டிரைவ் அடிக்கிறாரு, எப்படி லாங் ஆன் அடிக்கிறாரு, எப்படி அவர் வந்து ஸ்ட்ரெய்ட் டிரைவ் அடிக்கிறாரு, எப்படி உசேன் போல்ட் எப்படி அவர் ஸ்டார்ட்டிங் எப்படி இருந்துச்சு, எப்படி கால எப்படி புஷ் பண்றாரு, லெக்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவர் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இது பண்றாரு, அப்படின்ற டெக்னிக்ஸ் என்ன பண்ணுவோம், கத்துப்போம். அவருடைய டயட் எப்படி இருக்கு, அவர் என்ன சாப்பிடுறாரு, எப்படிப்பட்ட உணவுகள எடுத்துக்கிறாரு, என்ன நேரத்துல அவர் அந்த அத்லெட்க்கு முன்னாடி எப்படி அத பிரிப்பேர் பண்றாரு, எப்படி அத தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்றாரு. இப்படி நெறைய விஷயங்கள நம்ம என்ன பண்ணுவோம், கத்துக்க வாஞ்சிப்போம். அப்ப நம்ம தேறினவரா இருக்கணும்னா, தேறின ஒருத்தர முன்மாதிரியா வச்சுக்கிட்டு, அந்த முன்மாதிரியா இருந்த மனுஷன் என்னென்ன காரியங்களை பின்பற்றினாரோ, அந்த காரியங்கள நாம பின்பற்றுவதற்கு முயற்சி செய்வோம். அதுக்கு தான் 2ஆம் அதிகாரத்துல பிலிப்பியர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுதுன்ட்டாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்த அந்த சிந்தை, அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்த அந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. பொதுவா இந்த புதிய ஏற்பாட்டுல மொத்தம் கிட்டத்தட்ட 26 முறை சிந்தைன்ற வார்த்தை வருது. அதுல 10 முறை இந்த பிலிப்பி நிருபத்திலே வந்துருது. 26 முறை வருது அப்படின்னா, அதுல 10 முறை பிலிப்பி நிருபத்திலே வந்துருது. சிந்தைன்ற வார்த்தை மறுபடியும் அவர் திரும்ப திரும்ப அது வந்து வார்த்தைய பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறார். சிந்தையில மாற்றம் வந்துருச்சுன்னா, செயல் மாற்றம் வந்துரும். சிந்தையில மாறாத வரை செயல்ல மாற்றம் வராது. சிந்தை மாறிருச்சு அப்டின்னா, செயல் மாறிரும். எப்பவுமே வில் பவர் ரொம்ப முக்கியம். சிந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லாங் டெர்ம் மாரத்தான்லாம் ஓடுறாங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க அவங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு மேல மைண்ட் கேம் தான். மைண்ட் தான். மனசு தான். உடம்புல இருக்கிற பலன்லாம் ஒரு குறிப்பிட்ட இதுல போயிரும். அவங்களுடைய வில் பவர் தான், அவங்களுடைய மனதின் உறுதித்தன்மை தான் அவங்கள ஓட வைக்கும். உடம்பு ஒரு கட்டத்துல ஸ்டாப்.
அதாவது ஜஸ்ட் ஒரு 5 ஸ்டெப்ஸ்லயே ஸ்டாப் சொல்லும். ஒரு 100 மீட்டர்லயே ஸ்டாப் சொல்ல ஆரம்பிச்சுரும். கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 24 போகும். நெறைய ஒவ்வொரு இது இருக்கு. நெறைய சிலதுல 19, சில 15 ஒவ்வொரு ரேஞ்ச் வச்சுப்பாங்க. ஒரு ஒரு இதுக்கு ஏத்த மாரி. ஒரு ஆவரேஜா பார்த்தா 23, 24 வந்து ஆவரேஜா வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்லயே உடம்பு இதாயிரும். 5வது கிலோமீட்டர்ல டோட்டல் ஃபுல் எனர்ஜி லாஸ். அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உடம்புல எனர்ஜி இருக்காது. ஆனா, மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது குடுக்குற சக்தி, அதோடைய ஆர்வம், அதனுடைய வலிமை வந்து மன வலிமை வந்து இலக்கை அடைய வைக்கும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தேறினவர்களாய் இருக்கிறதுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய முயற்சி, நம்ம சிந்தையில எடுக்கின்ற மாற்றம் தான் நம்மள தேறினவர்களாய் மாற்றும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சிந்தையில மாற்றம் உண்டாகி, அத செயல்ல நம்ம வெளிப்படுத்தும்போது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்குது. இது வந்து தொடர்ந்து ஒரு பயிற்சி. வசனம் சொல்லுதுல்ல, நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம்ல, எபிரேயர்ல இப்ப கூட நம்ம அத வாசிச்சு முடிச்சோம். 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்த வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம். நன்மை தீமை என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்து ஞானத்திலே நான்கு அறிவுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தரும். நன்மை தீமை இன்னது என்று, எது நல்லது, எது தீயது, எது கர்த்தருக்கு சித்தமானது, எது கர்த்தருக்கு சித்தம் இல்லாதது, எது சிலர் சொல்லுவாங்களே, எது கர்த்தருடைய சித்தம் பிரதர்? ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுங்க. ஆரம்ப காலகட்ட விசுவாசிகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு இதே கிடையாது. நார்மல் தான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இயர்லி ஸ்டேஜ். அதே 3 வருஷம்ன்றது கொஞ்சம் அதிகம் தான். ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு 6 மாசம் இப்ப தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சிலதுல நமக்கு எத டிசைட் பண்றதுன்னு தெரியாம இருக்கு. என்ன வழியில போறதுன்னு தெரியாம இருக்கு. ஒரே இதா இருக்கு. கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுல ஒரு இதுல ஒரு ஆவிக்குரிய கைடன்ஸ் கண்டிப்பா நமக்கு அவசியம். ஆனா 30 வருஷமா விசுவாசியா இருந்தவனுக்கும் எனக்கு வந்து ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னா, அது எப்படி? கண்டிப்பா அவங்களுக்கும் கைடன்ஸ் தேவை. கர்த்தருடைய கைடன்ஸ்ன்றது கர்த்தருடைய மனுஷன் மூலமா கைடன்ஸ் தேவை. ஆனா, அதுக்கு முன்னாடி நன்மை, தீமை இன்னதென்று பயிற்சியினால் முயற்சி. நாங்க படிக்கும்போது அ ஒரு ஒரு எங்க கூட படிச்ச ஒரு ஒரு மூத்த ஒரு பிரதர் சொன்னாரு. விசுவாசம் வந்து பெரிய விஷயங்கள நம்ம செய்ய போறோம். ஊழியத்த ஆரம்பிச்சு, ஊழியத்த கொண்டு போய் அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல அத பில்ட் பண்ணி கொண்டு போய் நம்ம நடத்துறதுக்கு வந்து ஒரு பெரிய விசுவாசம் தேவை. மலைய பெயர்க்கத்தக்க விசுவாசம் வேணும். ஒரு ஊழியத்த ஆரம்பிச்சு, அத ரன் பண்ற அந்த இயர்லி ஸ்டேஜஸ்ல. இதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்தே நீங்க விசுவாசிக்க கத்துக்கோங்க அப்படின்னு நாங்க படிக்கும்போது சொல்லுவாங்க. சின்ன விஷயம். ஒரு பென்சில் பேனா விஷயத்துல சொல்லுங்க. சின்ன அந்த ரூ. 1 ரூ. 2 விஷயத்துல, சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே நீங்க விசுவாசிச்சு கர்த்தரிடத்துல இருந்து நீங்க பதில கொள்ள நீங்க கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் சொன்னாரு. அது உண்மையிலேயே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருந்துச்சு. பெரிய மலைகள பெயர்க்கிறதுக்கு சின்ன சின்ன இப்படிப்பட்ட குட்டி குட்டி கற்கள பெயர்த்து விசுவாசத்தின் மூலமா சின்ன சின்ன காரியங்கள பெற்றுக்கொள்ளும் பொழுது, அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைய குடுக்குது. இப்ப இந்த பயிற்சி, இது ஒரு முயற்சி, இதெல்லாம் சேர்ந்து இப்ப பெரிய காரியங்கள செய்ய வைக்குது. பெரிய அற்புதங்கள செய்ய வைக்குது. பெரிய அதிசயங்கள செய்ய வைக்குது. பெரிய தேவைகள சந்திக்க வைக்குது. இப்பயும் இது போதாது. இதுவே நமக்கு இதுவும் ஒரு பயிற்சி தான். இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய தூரம் அதிகம். நம்ம போக வேண்டிய தூரம் அதிகம். நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் பெருசு இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் இப்ப நம்ம எடுக்கின்ற இது வந்து ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி அந்த நாட்கள நம்ம நம்ம பார்க்கும்போது ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது, இதெல்லாம் ஒரு பயிற்சியா இருக்கு. அப்ப இந்த வசனம் பாருங்க. நன்மை, தீமை இன்னதென்று. எது சரி, எது தப்பு, எது என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றது, எது என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றது இல்லாதது, எது கர்த்தருடைய சித்தம், எது கர்த்தருடைய சித்தம் இல்ல அப்படின்றத பயிற்சியினால் பகுத்து அறியணுமா. இந்த பகுத்தறிவுன்ற வார்த்தை வசனத்துல நெறைய முறை வருது பைபிள்ல. பகுத்தறிவு உள்ளவர்களா இருங்கள். பகுத்தறியுங்க. பகுத்து பார்த்து அறிங்க. பகுத்தறிவு பத்தி பகுத்தறிவு சிந்தனைவாதிகள் நெறைய பேர் இருக்கிறாங்க. நல்லது. தமிழகத்துல உண்மையிலேயே அது நமக்கு இந்தியாவுல தமிழகம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு மாநிலம் நமக்கு. கர்த்தர் நமக்கு குடுத்திருக்கிறாரு. பகுத்தறிவு சிந்தனை நமக்கு இருக்கு. இதுக்காக கர்த்தர நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இதுக்கு முயற்சி செய்த தலைவர்களுக்காக நான் கர்த்தர ஸ்தோத்தரிக்கிறேன். இந்தியாவுல வேற எந்த மாநிலத்திலும் இப்படி கிடையாது. நீங்க ராஜஸ்தான்லாம் போயிட்டீங்கன்னா, நீங்க அங்க நடக்கிற சில விஷயங்கள், அங்க இருக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது, நம்ம எவ்ளோ ஃபார் பெட்டர்ல இருக்கிறோம் அப்படின்ட்டு நமக்கு தோணும். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இந்த இடங்கள் பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இந்த மாரி இடங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு,
நீங்க தமிழ்நாட்ட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். நம்ம எவ்ளோ ஃபார் பெட்டர் போயிருக்கோம். நமக்கும் அவங்களுக்கும் எவ்ளோ ஒரு ஒரு அதாவது சிந்திக்கிற விதமே நான் சொல்றேன். ஒரு காரியத்த ஒரு பிரச்சனைய ஹேண்டில் பண்ற விதமே, ஒரு சக மனிதர்களை பார்க்கிற கண்ணோட்டம், இதெல்லாம் இத பத்தி இந்த விஷயங்கள் சக மனிதன நம்ம பார்க்கிற கண்ணோட்டமே தமிழ்நாட்டுல நம்ம ரொம்ப முன்னேறி இருக்கு. இங்கேயும் பிரச்சனை இல்லாமல்ல இருக்கு. ஆனா, நம்ம அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபார் பெட்டர். நல்லா முன்னேறி இருக்கோம். அப்போ பகுத்தறிவு வசனத்துக்கு எதிரானது கிடையாது. வசனத்துக்குரியது. வசனமே சொல்லுது. பகுத்தறிந்து நன்மை தீமை எது என்னன்னு பகுத்து பார்த்து அறிஞ்சுக்கோங்க. இது பயிற்சி தான் வரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல சிலர்ல தப்பா போச்சா கவலையே இல்ல. நீங்க பெருசா ஒரு செஞ்சு மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்ப கட்டத்துல நீங்க சின்ன விஷயங்கள் சில நேரத்துல சில டிசிஷன்ஸ் எடுத்து தப்பா போதா, ஓஹோ! அது கத்துக் கொடுக்கும். தோல்விகள் நமக்கு நெறைய பாடங்கள கற்றுக் கொடுக்கும். நம்ம பா நம்ம வாங்குற அடிகள் வந்து நமக்கு நெறைய விஷயங்கள கற்றுக் கொடுக்கும். அடி வாங்காம யாருமே வாழ்க்கையில முன்னேறுறதே கிடையாது. அது வந்து நல்ல ஒரு பீரியட் அது ஆக்சுவலா. நல்ல அந்த அது அந்த அந்த மாரியான பீரியட். அந்த ஒரு ஸ்ட்ரகிள் டைம் அது அத அத அதுக்கு ஓவர் கம் பண்ணி வரும்பொழுது, நெறைய பயிற்சிகள், நெறைய இதாகும். நெறைய அனுபவங்கள் கிடைக்கும். கர்த்தருடைய கைடன்ஸ் எப்படி நம்ம இன்னும் பெற்றுக்கொள்றதுன்ற நெறைய காரியங்கள் இருக்கும். அப்ப பயிற்சியில கண்டிப்பா சில சிராய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். சில அடிகள் விழத்தான் செய்யும். சில மிஸ்டேக்ஸ் நடக்கத்தான் செய்யும். ஏன்னா அது பயிற்சி. ஆனா, ஒரு நாளும் நம்ம முயற்சிய விட்டுறக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்துல. நீதிமான் விழுந்தாலும், அது 7 முறை விழுந்தாலும், அது வந்து 7ன்றது பரிபூரணம். 7 டைம்ஸ் 7 இப்போ இந்த மந்திரம் போட்ட மாரி, ஒரு மந்திரம் முடிஞ்சு போச்சு, 2 மந்திரம் முடிஞ்சு போச்சு, 7வது முறை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மந்திரம் கிடையாதுன்ற மாரி கிடையாது. 7 முறை விழுந்தாலும்னா, அது வந்து ஒரு முழுமை. எத்தன முறை விழுந்தாலும் சரி. அதுக்குன்னு விழுங்கன்னு சொல்ல வரல. நீங்க திரும்பி எந்திரிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. கர்த்தரிடத்துல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத மறந்துறக்கூடாது. அத நம்ம அத கரெக்ட்டா நம்ம புரிஞ்சுகிட்டு, நம்ம செயல்பட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. ஒரு அந்த ஆவிக்குரிய ஜீவியம், இந்த இந்த விஷயங்கள் சிந்தையில மாற்றம் வரணும் அப்டின்லாம் சொல்லும்பொழுது, சில நேரத்துல நம்ம டிசம்பர் 31ஆம் தேதி நம்ம ஒரு டிசிஷன்ஸ் எடுப்போம். இந்த புது வருஷத்துல இனிமே இத செய்வேன், அத செய்வேன்ட்டு 2 மாசம் ஆயிருச்சு. இன்னைக்கு 28 இல்ல, பிப்ரவரி 28 2 மாசம் ஓடிடுச்சு. டிசம்பர் 31 எடுத்த ரெசல்யூஷன் ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா? டிச இதுக்கு தானே ரெசல்யூஷனே எடுக்கிறது கிடையாதுன்றீங்களா? அதானே நெனச்சேன். அதெல்லாம் எடுக்கிறதே கிடையாது. எதுக்கு அத எடுத்துக்கிட்டு, அது 2 நாளே ஃபாலோ பண்ண முடியாது. அப்புறம் ஏன் எடுத்துக்கிட்டு? அப்படிலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா ரெசல்யூஷன் எடுக்கணும். கண்டிப்பா ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆனா, அன்னைக்கு தான் தீர்மானம் எடுப்பேன்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. இன்னும் இருக்குது. இன்னும் 2 மாசம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 10 மாசம் இருக்கு. 10 மாசம் கழிச்சு பார்த்துக்கலான்ட்டு விட்டுறக்கூடாது. எடுக்கணும்னா, இன்னைக்கே எடுக்கணும். திங்கட்கிழமையிலருந்து ஜிம்முக்கு போறேன்ட்டு என்னைக்குமே போனதே கிடையாது. போனவனா சரித்திரமே கிடையாது. அது மாரி செய்யணும்னா இன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சிரணும். நல்ல நாளைக்கு நான் கெட்ட நாள்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. திங்கட்கிழமையிலருந்து பார்த்துக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையிலருந்து பார்த்துக்கிறேன். அப்படினாலும் அது நடக்காது. இந்த வசனத்த இந்த பைபிள்ல இந்த புக்க அடுத்த ஒரு வாரத்துல நான் வாசிச்சு முடிச்சிடுறேன் அப்படின்னவன் எவனும் பைபிள திருப்பி தொட்டதே கிடையாது. செஞ்சதே கிடையாது. நீங்க முடிக்கணும்னு நெனச்சா இன்னைக்கு ஆரம்பிச்சுருங்க. உடனே ஆரம்பிச்சுருங்க. அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு படிப்பினைய தரும். சில நேரத்துல இப்ப நம்ம இந்த லென்த் டேஸ்ல இருக்கிறோம்ல, லென்த் டேஸ்ல இருக்கிறோம். இந்த 40 நாள் நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப நல்லவங்களா மாறிருவாங்க. இது வந்து இந்த மலைக்கு மாலை போட்டு போற மாரி கத. 40 நாள் அப்டி கைய கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு வரம்போதே "உட்றா பாண்டிச்சேரிக்கு வண்டிய" அப்டின்ட்டு வரும்போதே வாங்கிட்டு வரக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்தவத்துல அப்படிப்பட்ட மாற்றம்லாம் தேவையே இல்ல. 40 நாள் மட்டும் நல்லவங்களா இருக்கணும்ன்ட்டு வசனம் எங்கேயுமே போதிக்கல. மாறணும்னா மொத்தமா மாறுங்க. இல்ல கம்முனு அமைதியா இருங்க. மாறணும் ஆக்சுவலா. சிந்தையில மாற்றம் வரணும். செயல்பாடுல அது வெளிப்படணும். அது நிரந்தர மாற்றமா இருக்கணும். அ எப்பவுமே நாங்க இது பண்ணும்போது வேற ஒரு ஏரியால இருந்தோம். அப்ப செங்கல்பட்டுல. அப்ப பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, கிறிஸ்தவ ஃபேமிலி எங்க பின்னாடியே இருந்தாங்க. 40 நாள் மட்டும் சீரியல்லாம் பார்க்க மாட்டாங்க. 40 ஆனா, அப்ப அந்த ஃபோன்ல ப்ரோமோ கூட வராது. அப்பலாம் அதெல்லாம் வராது. அவங்களுக்கு எப்படின்னா, அது ரொம்ப கியூரியாசிட்டியா இருந்து பக்கத்துல யாரையா கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இதுக்கு பார்த்துரலாமே அப்படின்னே இருக்கும். 40 நாள் நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அது ஒரு பெரிய ஒரு இது. நாங்க நாங்க இதுல இருக்கிறோம், ஊழியத்துல இருக்கிறோம். 40 நாள் அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனா, அது என்ன நடந்துச்சு, இது என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்குற ஆள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அது மாரி அந்த இதெல்லாம் அப்பலாம் வசனம் எங்கேயுமே போதிக்கல. நம்ம அதுல கரெக்ட்டா தேறினவர்களாய், அந்த சிந்தையில ஒரு மாற்றம் உடையவர்களாய் இருக்கணும். இந்த சிந்தையில இருக்கிற மாற்றம் தான் உண்மையிலாகவே ஒரு பெரிய
ஆவிக்குரிய எழுப்புதலை சபை எழுப்புதல் அடைவதற்கு அது பெரிய உதவியா இருக்கு. பெரிய ஒரு மாற்றத்த குடுக்கக்கூடியதா இருக்கு. ஒரு செடின்னு இருந்துச்சு அப்படின்னா, அதுல உயிர் இருக்கணும். மாற்றம் எங்க வரும் அப்படின்னா, உயிர் இருக்கிற இடத்துல தான் மாற்றம் வரும். இல்ல? ஒரு சின்ன செடி இருக்கு. அதுல உயிர் இருந்துச்சுன்னா, அதுல மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அந்த முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும். முன்னேறல, வளரவே இல்ல அப்படின்னா, அதுல என்ன இல்ல? உயிர் இல்லன்னு அர்த்தம். கொஞ்ச நாள் பச்சையா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, அது இதாயிரும். அப்ப கிறிஸ்தவ ஜீவியத்துல நம்ம வளரல அப்படின்னா, நம்ம உயிரற்றவர்களாய் இருக்கோம். உயிரற்ற சரீரத்த என்ன பண்ணுவாங்க? புடிச்சு உட்கார வச்சா உட்காரும். நீட்டி போட்டா நீட்டி படுக்கும். தூக்கிட்டு போனா 4 இடத்துக்கு போகும். அது நடந்து போமா? நீயா போய் சுடுகாட்டுக்கு போய் படுத்துக்கோன்னு சொன்னா போகுமா அது? அது போகாது. நம்ம தான் என்ன பண்ணணும்? தூக்கிட்டு போய் போடணும். எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் சரி. இப்ப கூட நம்ம ஐயா நல்லகண்ணு ஐயா இறந்தாங்க. எவ்வளோ நல்லவரா வாழ்ந்தாங்க. எவ்வளோ எவ்வளோ ஒரு சாட்சியா ஜீவிச்சாங்க. கிறிஸ்தவங்களே அப்படிலாம் வாழல. அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஆரம்பத்துல இருந்தே தாப்பாண்டியன், நல்லகண்ணெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவரு கரெக்ட்டா அவருக்கும் இவருக்கும் ஒரே நாள் தான் வித்தியாசம். அவரு ஆக்சுவலா இறந்து ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தாப்பாண்டியன். இவரு கரெக்ட்டா அதே பிப்ரவரி 25ல தான் இவரு 26ல தான் 5ஆம் தேதி இவர் இறந்தாரு. அவர் 26ஆம் தேதி இறந்தாரு. கரெக்ட்டா அந்த எப்படியோ கரெக்ட்டா ஒத்து போயிட்டாங்க 2 பேரும். இப்படிப்பட்ட நல்ல தலைவர்கள் இருந்தாங்க. இவங்களுடைய ஜீவியங்கள் பார்க்கும்போது, அவங்களே அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்துல இருக்கிறவங்களே அவ்வளோ ஒரு பொது நலத்தோடு கூட இருக்கிறாங்க. அப்ப நம்மலாம் எவ்வளோ நம்முடைய வாழ்க்கை முறைய மாத்திக்கணுன்ற ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்படுது. இன்னும் நம்ம சரி செய்ய வேண்டிய இடம் இருக்கு அப்படின்றது நமக்கு ஏற்படுது. ஆனா அவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும், நம்ம தான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அவங்க சரீரத்த தூக்கி இங்க வைக்க வேண்டியது இருக்கு. திருப்பி அங்க கொண்டு போய் வைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா, அதுல உயிர் அற்றது. கிறிஸ்தவ ஜீவியத்துல அப்படிதான். சில இதுல சொல்லி, சொல்லி செய்ய வேண்டியது இருக்கு. இத பண்ணுங்க, அத செய்யுங்க, இத பண்ணுங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்கன்னு சொல்லும்பொழுது, அது ஆவிக்குரிய ஒரு மரணத்த தான் காமிக்குது. இல்ல? முன்னேற்றமே இல்ல, வளர்ச்சியே இல்ல, எந்த விதமான செயல்பாடுமே இல்லன்னா, சொல்லி தான் செய்யணும். புஷ் பண்ண வேண்டியது இருக்கு, தூக்கிட்டு போக வேண்டியது இருக்கு அப்படின்னா, அது என்ன சரீரம்? உயிரற்ற சரீரம்னு சொல்றோம். அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்திலயும் நம்ம குத்திக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு, தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குன்னா, அப்ப அந்த ஆவிக்குரிய ஜீவியம் உயிரற்றதா இருக்கு. கவலைப்படாதீங்க. அப்படிலாம் இருந்துச்சுன்னா, கர்த்தர் உயிர் தருகிறவரா இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய கீழ்நிலையில இருந்தா கூட, கர்த்தருடைய பிரசன்னம் இருந்துச்சுன்னா, அங்க உயிர் வந்துரும். லாசருவின் மரணத்தில வந்தத நம்ம பார்க்கிறோம். எவீருவினுடைய மகளுடைய மரணத்தில பார்க்கிறோம். இன்னும் கர்த்தர் செய்த அநேக அற்புதங்கள் இருக்கு. அவர் 3ஏ 3 மட்டும் செய்யல. நெறைய அற்புதங்கள செஞ்சிருக்கிறாரு. 3ஏ 3 உயிர்த்தெழுதல் மட்டும் கிடையாது. நெறைய பேர் உயிரோடு கூட மரித்த சரீரங்களை உயிரோடு கூட எழுப்ப வைத்திருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில எனக்கு வளர்ச்சியே இவ்வளவு நாள் நான் பார்க்கலையே! ஒருவேள நான் ஒரு ஆவிக்குரிய ரீதியில நான் ஒரு இதுல இருக்கிறேனோ! அப்டின்ற உணர்வு நமக்கு இன்னைக்கு ஏற்பட்டுச்சுன்னா, கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் அத உயிரடைய செய்கிறவரா இருக்கிறாரு. கர்த்தர் அந்த அற்புதத்த செய்கிற தேவன். எப்பவுமே கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். அத நம்ம மறந்துறவே கூடாது. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். சமீபத்தில ஒரு சுவிசேஷகர் சொல்லத கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஆக்ரோஷமா சொன்னாரு. சபைக்கு நீங்க அற்புதம் நடக்காத சபைக்கு நீங்க போகாதீங்க. அப்டி இப்டின்ட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. அவரு அற்புதம்ன்று எத சொல்றாருன்னு தெரியல. எந்த கான்செப்ட்ல அவரு பேசுறாருன்ட்டு நமக்கு அது தெரியல. அத கிரிட்டிசைஸ் பண்ணவும் நான் விரும்பல. ஆனா அந்த கான்செப்ட் அவரு சொல்ல வந்த விஷயம் அவர் சொன்ன விதம்ன்றது கண்டிப்பா தப்பு தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆம் அற்புதம்ன்றது என்ன ஒரு கருத்தியல் இருக்கு? நம்ம அற்புதத்த எதிர்பார்த்து நம்ம சபைக்கு போணுமா? இப்ப நம்ம சர்ச்சுக்கு வராங்க அப்டின்னா, எல்லாருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் நம்புறேன். நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு அந்த வாஞ்சை இருக்கு. அற்புதங்கள் பெற்றுக்கொள்றீங்க. இதனால நான் சந்தோஷம் அடைகிறேனான்னு கேட்டா, இல்ல. ஏன்னா, நீங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரமல்ல, அற்புதங்களை நடப்பிக்கிறவர்களா இருக்கும்போது தான் எனக்கு சந்தோஷம். என்ன பொறுத்தவரைக்கும், நீங்க அற்புதங்கள நீங்க வாஞ்சிக்கிறீங்க. அந்த அற்புதங்கள நீங்க பெற்றுக்கொள்றீங்க. நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ அற்புதங்கள பெற்றுக்கொள்றோம். இன்க்ளூடிங் நான் கூட தான் சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் எவ்வளோ நம்ம ஜெபிக்கிறதுக்கு, நம்ம விரும்புகிறதுக்கு, நம்ம வேண்டிக் கொள்வதற்கு மேலாகவே கர்த்தர் நமக்கு அற்புதமா நம்ம வழிநடத்துறாரு. அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா, நம்ம சபையில வர ஒவ்வொருத்தரையும் நான் அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நான் வரணும். நீங்க இங்க வாங்க. நீங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கன்னு நான் சொல்லி நான் எப்பவுமே கூப்பிடல. நான் வரவங்கள எப்படிப்பட்டவங்களா மாறணும்? அற்புதங்கள் நடப்பிப்பவர்களாய் மாறணும். உங்களிடத்துல ஜெபித்துக் கொள்கிறவங்கள்ட்ட நீங்க அற்புதங்கள நடப்பிக்கிறவர்களாய் உங்களை தகுதிப்படுத்தணும். இதுக்கு பிரசங்கம் அவசியம். அவரு பிரசங்கம்லாம் தேவையில்ல. பிரசங்கம்லாம் பண்ணாதீங்க. அற்புதம் பண்ணுங்கன்ட்டாரு. அவரு அது எப்படி அத சொன்னாருன்னு தெரியல. ஆக்சுவலா அது தப்பு. பிரசங்கம்
முன்னேற்றம். பிரசங்கம் வந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்றது மாத்திரமல்ல, அற்புதங்களை நடப்பிக்கிறவர்களாய் மாத்திரும். அது இன்னும் ஒரு ஸ்டெப் மேல கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது தான் கர்த்தர் வாஞ்சிக்கிறது. அது அப்ப சபைக்கு வெளிய தான் நமக்கு சுவிசேஷம் தேவை. சபைக்குள்ள உபதேசம் இருக்கணும். இப்படிப்பட்ட உபதேசம் தான் நம்மள ஆவிக்குரிய ஜீவியத்தில கட்டி எழுப்பும். பெரிய காரியங்களை செய்ய வைக்கும். அற்புதங்களை நடப்பிக்கும். பெரிய பெரிய விஷயங்களை நம்ம முன்னேறி செல்ல வைக்கும். இதுக்கெல்லாவற்றுக்குமே இந்த தேறினவர்களின் சிந்தை அவசியம். இந்த தேறினவர்களின் சிந்தை இல்லாம இதெல்லாம் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப நம்ம வாழ்கின்ற நாட்கள்லயே ஒரு பெரிய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு பெரிய எழுப்புதல் அடைஞ்சவர்களாய், ஒரு முன்னேற்றம் உடையவர்களாய் நம்ம வாழணுன்றது இங்க வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாஞ்சையா இருக்கு, விருப்பமா இருக்கு. அவருடைய பிள்ளையை போல இருந்த தீமோத்தேயுவுக்கு அட்வைஸ் பண்ணும்போது சொல்றாரு. தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, நல் மனசாட்சி உள்ளவனாயிரு, நற்சாட்சி இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. நம்ம வசனத்துக்கு வரும்போது அப்புறம் பார்க்கலாம். நான் ஜஸ்ட் அது என்னென்ன எப்படி இரு அப்படின்னு எத்தனை முறை சொல்லியிருக்காரு பாருங்க. நல் மனசாட்சி உடையவனாயிரு, நற்சாட்சி பெற்றவனாயிரு, ஆரோக்கியமான உபதேசத்தை போதித்துக் கொண்டிரு, போதிக்கிறவர்களுக்கு மாதிரியா இரு. நீ போதிக்கிறீல்ல, அவங்களுக்கு முன்மாதிரியா நீ வாழ்ந்து காமிச்சுக்கோ அப்படின்றாரு. நீ பெற்றுக்கொண்ட கிருபை வரங்களுக்கு ஜாக்கிரதையா இரு. நீ கேட்ட சத்தியத்துல நிலைத்திரு. இப்படிலாம் அட்வைஸ் பண்றாரு. இதெல்லாம் தான் ஆவிக்குரிய ஜீவியம். இதெல்லாம் தான் இப்படிப்பட்ட காரியங்கள தான் நம்ம முன்னேறணும். இப்படிப்பட்ட காரியங்கள்ல அந்த வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும். வளர்ச்சி இல்லாத கிறிஸ்தவங்க மரித்த கிறிஸ்தவங்க. இது கொஞ்சம் கடினமானதா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனா அதான் நிஜம். அதான் நிஜம். வளர்ச்சின்றது நிச்சயமா வேணும். ஆவிக்குரிய ஜீவியத்துல. எவ்வளோ வளர்றோம்? நான் வந்து அவங்கள மாரி வளர்ந்தேனா, இவங்கள மாரி வளர்ந்தேனா, அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுடைய வளர்ச்சி என்ன? அது போதும். எப்பவுமே மத்தவங்கள பார்த்து நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கும். நான் அவங்கள மாரி இல்ல. நான் இவங்கள மாரி இல்ல. ஓ! அதுதான் வளர்ச்சி போல இருக்கு. நான் வளர்ச்சி அடையவே இல்லன்னு சிலதுல வளர்ற ஆளே வளர்ச்சி அடையலன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் நம்ம சபையில எல்லாருமே சரி, வந்த எல்லாருமே அந்த வளர்ச்சிய நான் கண்கூடா பார்க்குறேன். அந்த வளர்ச்சி இருக்கு. ஆனா, இன்னும் வளரணும். ஆஹா! வளர்ந்துட்டீங்க போதும் அப்படின்னு சொல்ல வரல. நானே அப்படி நெனைக்கல. நான் பெரிய ஆளு, நான் வளர்ந்துட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு நானே சொல்ல மாட்டேன். என்னைக்குமே சொல்ல மாட்டேன். இன்னும் அ ஒரு 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 அம்மா கேட்டாங்க. எத்தன எவ்வளவு நாள் ஊழியம் பண்றீங்கன்ட்டு, இன்னைக்கு காலைல இது பண்ணும்போது, காலைல ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அப்ப கேட்டாங்க, "எவ்வளவு நாள் பண்றீங்க?" நான் ஒரு 16 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். "ஓ! அவ்வளோ பார்த்தா சின்ன ஆள் மாரி இருக்க. 16 வருஷமா பிரசங்கம் பண்றியா நீ?" அப்படின்ற மாரி ஒரு பார்வை பார்த்தாங்க. "ஆமா" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, "அப்ப நெறைய பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க" அப்படின்னாங்க. அப்ப யோசிச்சேன். நான் கத்துக்கிட்டேன்னு பார்த்தா 1% கூட சொல்ல முடியாது. வசனத்துல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நானே சொல்ல முடியாது. சும்மா ஜஸ்ட் நான் திருப்பியும் இந்த பைபிள்லாம் திருப்பியும் ஃபுல்லும் க்ளோஸ் பண்ணிட்டு இ ஆதியிலே இந்த பிகினிங்ன்னு ஆரம்பிச்சா, ஆதியிலேன்றது ஏதோ நான் புதுசா படிக்கிற மாரியே இருக்கு. நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு சகோதரி கேட்டாங்க அன்னைக்கு, போன வாரத்துல சொன்னேன்னு நெனைக்கிறேன். எத்தன முறை பைபிள் படிச்சாலும் புதுசா படிக்கிற மாரியே இருக்கு. ஒருவேளை ஏதாவது தப்பு பண்றேனா? அதாவது நான் சரியா படிக்க வேண்டிய விதத்துல நான் படிக்கலையான்னு கேட்டாங்க. நான் மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டேன். எனக்கே அப்படிதாம்மா இருக்கு. நான் எத்தன முறை படிச்சாலும் புதுசா படிக்கிற மாரி தான் இருக்கு. அதான் நல்லது. அப்பதானே கத்துப்போம். எனக்கு இதுவா எபேசியரா? எபேசியர்ல எனக்கு எல்லாமே தெரியுமேன்ட்டு போனா வேலைக்கே ஆகாது. திரும்ப படிக்கணும். திரும்ப படிக்கணும். ஃபுல் அ திரும்ப, 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 திரும்ப படிக்கும்போது, ஒவ்வொரு முறை படிக்கும்போது நம்ம புது புது காரியங்கள கத்துக்கிட்டே இருப்போம். புது புது காரியங்கள இது பண்ணுவோம். அதான் சொல்றேன். நல் மனசாட்சி உடையவனாயிரு. அப்ப அதுல ஒரு டெவலப்மெண்ட் வச்சுக்கோ. நற்சாட்சி பெற்றவனாயிரு. ஆரோக்கியமான உபதேசத்தை போதித்துக் கொண்டிரு. போதிக்கிறவர்களுக்கு நீ மாதிரியாயிரு. நீ பெற்றுக்கொண்ட கிருபை வரங்களுக்கு ஜாக்கிரதையாயிரு. நீ கேட்ட சத்தியங்களுக்கு நிலைத்திரு. அப்ப பந்தய பொருள் இங்க அவரு சொல்றாரு. பந்தய பொருளுக்காக ஆசையா தொடர்றேன் இதெல்லாம் சொல்றாரு. பந்தய பொருள் பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல ட்ராக்ல வந்து நிக்கணும்ல. வேடிக்கை பார்க்கிறவனுக்கு குடுக்க மாட்டாங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க. வேடிக்கை பார்த்த வந்தவனுக்கு, "ஏய் நீ தான்ப்பா செம்மையா கை தட்டின. வாப்பா இங்க வாப்பா. சரியா நீ குடுத்த விசில் தான்ப்பா உனக்கு உனக்கு இந்தா உனக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ்" அவனுக்கு குடுப்பாங்க. ஓடுனவனுக்கு தான் ஓடுனவனையும் ஜெயிச்சவனுக்கு தான் குடுப்பாங்க. வேடிக்கை பார்த்தவனுக்கு குடுக்க மாட்டாங்க. அப்ப கர்த்தருடைய பிரசனத்துல நாம எவ்வளோ கை தட்டுறோம், எவ்வளோ கூப்பாடு போடுறோம், அப்படியே விழுந்து பெல்ட் அடிக்கிறோம். இதுக்கெல்லாம் பிரைஸ் மணி கிடையாது. இதுக்கெல்லாம் பிரைஸே கிடையாது. அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா அது பெரிய ஆவிக்குரிய ஜீவியம்னு நெனைக்காதீங்க. அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இது கிடையாது. நம்முடைய இலக்க நம்ம அடையிறோமா? அப்படி அடைஞ்சா மாத்திரம் தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம இது பண்றோம். 14ஆம் வசனம் சொல்லுது, பரம அழைப்புக்கு.
பரம அழைப்பு. எப்படி சொல்றாரு பாருங்க. எனக்கு இந்த மனுஷன் இவருக்கு மூளை எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எப்படிலாம் இப்படி யோசிக்க முடியுது? சான்ஸ் கிடைக்கும்போது கொஞ்சம் நெறைய அவர்ட்ட பேசணும்னு இருக்கேன். இல்ல அவரு ஒரு விஷயத்த சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமா அதனுடைய அது ரொம்ப ஆழமா சொல்லுவாரு. அத ரொம்ப எம்பசைஸ் பண்ணி அதனுடைய இத விட பெஸ்ட்டா சொல்ல முடியாதுப்பா. சிலதுல எனக்கு பிரசங்கம் பண்றேன்ல, பிரசங்கம் பண்ணிட்டு நானே திருப்பி கேட்பேன். நானே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பேன். எனக்கே இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு பண்ண பிரசங்கம். இன்னைக்கு காலைல பண்ண பிரசங்கத்த பண்றதுக்கு, நான் பண்ண ஒரு பிரசங்கத்த நானே கேட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா, அதான் வீட்ல எல்லாரும் கேட்டாங்க. "நீ பண்ண பிரசங்கத்த நீயே கேட்டு, நீயே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறியா?" அப்படின்றாங்க. ஆவியானவரு சொல்ற சில காரியங்கள நம்ம ஆன் ஸ்பாட்ல சில நேரத்துல சொல்றோம். அப்ப அதுவே நமக்கு ஒரு புது காரியங்களா தான் இருக்கு. அப்ப சில நேரத்துல நம்ம கேட்கும்பொழுது, நான் நெறைய முறை யோசிச்சிருக்கேன். சரி இது வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருக்கலாமோ? இன்னும் கொஞ்சம் இந்த வசனத்த சொல்லியிருக்கலாமே, அந்த வசனத்த சொல்லியிருக்கலாமே, இத விட்டோமே, அத விட்டோமே எனக்கு ஒரு இதே இருந்துகிட்டே இருக்கும். அந்த கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அந்த இத விட்டுட்டோமே, இத சொல்லாம விட்டுட்டோமே, இது இன்னும் கொஞ்சம் இப்படி பேசியிருக்கலாமே. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிரசங்கத்த ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 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 45 மினிட்ஸ் டூ 50 மினிட்ஸ் நம்ம பிரசங்கம் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு பேக்கிரவுண்ட் ஒர்க் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஹவர்ஸ் ஆச்சு அதுக்கு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணா தான் அந்த ஒரு 45 மினிட்ஸ் நம்ம ஒரு குவாலிட்டியான பிரசங்கத்த நம்ம குடுக்க முடியும். அந்த நேரத்த கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்ம செலவிடணும். சும்மா ஆன் ஸ்பாட்ல வந்து ஏதோ வசனத்த வாசிச்சு தோன்றதெல்லாம் பண்றதெல்லாம் அதெல்லாம் வந்து கர்த்தர் பேசுவாரு. கர்த்தர் பார்த்துப்பாரு. அப்படிலாம் கதை விட்டுட்டுலாம் போகக்கூடாது. கரெக்ட்டா அதுக்கான ஒர்க் பண்ணணும். அதுக்கான இது பண்ண சிலதுல அதான் சொல்லியிருக்கேன். நெறைய ஒரு 5 பக்கம், 6 பக்கம் எழுதியிருப்பேன். வரி தான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். மீதி 6 பக்கத்த அப்படியே விட்டுருவேன். ஏன்னா, கர்த்தருடைய வழிநடத்துதல் வேற ஒண்ணு இருக்கும். வேற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம போயிருவோம். வேற வேற வசனங்கள் போயிருவோம். ஐய்யயோ! நான் எழுதிட்டேன்ட்டு இதே நான் பிரசங்கம் பண்ணவும் மாட்டேன். அதுக்கு நானு உட்கார்ந்து இப்ப யார் என்ன கேட்க போறா? எழுதாம இருந்தா யாரும் ஏன் எழுதல? நோட்ஸ் ஆஃப் லெசன் டீச்சர்ஸ் கேட்கறாங்க. நீ ஏன் எழுதலன்னு கேட்கற மாரி, இல்ல டீச்சர் வந்து ஸ்டூடண்ட்ஸ் கேட்கற மாரி யாராவது கேட்க போறாங்களா? ஏன் எழுதல? அப்படிலாம் இல்ல. உட்கார்ந்து அதுக்கு ரஃப் எழுதி, ரஃப் டிராஃப்ட் ஒன் பண்ணி, அத அவுட்லைன் ரெடி பண்ணி, திருப்பியும் அத ஃபேர் பண்ணி, அதுல கரெக்ஷன்ஸ் பண்ணி, இதெல்லாம் பண்ணி கூட கடைசி பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி டோட்டலா மொத்த இது மாறிரும். மொத்த இது மாறி, மொத்தத்தையும் என்ன பண்றது? திருப்பி ரீரைட் பண்ணி, திருப்பியும் வேற வேற ஆர்டர்ஸ்ல நம்ம மாத்த வேண்டியது இருக்கு. ஆவியா இவ்வளவு பண்ணியும் பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் வேற விதத்துல நடத்தி கொண்டு போறாரு. எதுக்குன்னா, அப்ப அந்த ஒர்க் பண்றோம். ஒர்க் பண்ணி அத நம்ம குடுக்குறோம். இப்ப இதுக்கு வந்து ஒரு ஒரு வாஞ்சை இருந்தா தான் செய்ய முடியும். இங்க சொல்றாருல்ல, "ஆசையாய் தொடருகிறேன்" அப்படின்றார்ல அந்த 12ஆம் வசனத்துல. அப்ப ஒரு வாஞ்சை இருக்கணும். ஒரு பெரிய ஒரு வாஞ்சை இத செய்யணும் அப்படின்ற வாஞ்சை இருக்கும்போது தான் இதெல்லாம் நடக்கும். இங்க 14ஆம் வசனம் வந்துருவோம். பரம அழைப்புக்கு அந்த பரம அழைப்புக்கு எப்படி சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருங்கள். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் எப்படி சொல்லுது? இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. எப்படி எ இல்ல இந்த ஃபர்ஸ்ட் லைன் தான். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர். ரொம்ப ரைமிங்ல வருது தமிழ்ல. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரேன்ட்டு. ஆனா, அது எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தைகள்ல. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களா இருக்கிறோமா? பரிசுத்தமா இருக்கிறோமா? பரிசுத்த யாராவது நம்மள இப்படி சொன்னா எப்படி ஒரு பெரிய இதா இருக்குல்ல. அதே நேரத்துல ஒரு பொறுப்பும் அந்த இடத்துல காமிக்கிறாரு. பரிசுத்த சகோதரரேன்ட்டு நம்முடைய பொறுப்ப அங்க நமக்கு காமிக்கிறாரு. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரோமர் 8:30ல எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப பரம அழைப்புன்றது நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் உள்ள முழுமையான கர்த்தருடைய திட்டம். இதான் அந்த பரம அழைப்பு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் 1:9ல பார்க்கிறோம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். அப்ப கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய அழைப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பரம அழைப்பை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த சகோதரரேன்ட்டு பரிசுத்த வேதாகமம் நம்மளை அழைக்குது. பரிசுத்த சகோதரர்ன்னா சும்மா அது வந்து ஐஸ் வைக்கிறதுக்கு சொல்றது இல்ல. சில நேரத்துல ஐஸ் வைக்கிறதுக்கு பேசுவோம்ல. நீங்க இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அப்படின்னு நம்ம சும்மா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்போம்ல. அப்படி நம்மள ஐஸ் வைக்கிறதுக்கு சொல்ற வசனம் கிடையாது. இது நம்மள ஐஸ் வச்சு நமக்கு நம்மளால என்ன ஆகப் போகுது? பரிசுத்த வேதாகமத்துக்கு இதுல எழுதின இவருக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. நமக்கான பொறுப்ப காமிக்குது.
இந்த இடத்துல வசனம் நமக்கு நமக்கு வந்து நீங்க ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீர்களும்போது, அது படிக்கும்போதே ஆச்சரியமா இருக்குது. வாக்குத்தத்த வசனங்கள வாசிக்கும்போதே, "அப்பா! எனக்கா இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்?" அப்படின்னு தோணுது. ஆனா இது நமக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு இல்ல. நம்மள குஷிப்படுத்தணும், நம்மள வந்து சந்தோஷப்படுத்தணும், நம்மள மகிழ்விக்கணும்னு சொல்றதுக்கு இல்ல. நமக்கான பொறுப்ப காமிக்குது. இத பெற்றுக்கொள்ளும் அளவு உன்னை நீ வந்து வளர்த்துக்கோ. பெற்றுக்கொள்ளும் அளவு உன்னை நீ முன்னேற்றிக்கோ. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீ டெவலப் பண்ணிக்கோ அப்டின்ட்டு காமிக்குது. பந்தய பொருளுக்காய் பந்தய பொருள் அப்டின்ட்டு இந்த வசனம் சொல்லுது பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்த வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதர்களுடனே வருவார். அப்பொழுது அவனவன் தன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். பந்தய பொருள் அப்படின்றது நம்ம கிரியைகளுக்கு தக்கதான பலன். பந்தயத்துல பங்கு பெறணும், ஓடணும், முதல் பரிசு வாங்கணும். அப்பதான் முதல் பரிசு கிடைக்கும். வந்தவனுக்கு 3வது பரிசு குடுக்க போறதும் கிடையாது. 3வது வந்தவனுக்கு பரிசு குடுக்குறதும் கிடையாது. ஓரமா நின்று வேடிக்கை பார்த்து விசில் அடிச்சு கை தட்டினவனுக்கு வெண்கல கிண்ணம் கூட கிடையாது. ஆறுதல் பரிசு கூட கிடையாது. ஆறுதல் பரிசு கூட கிடையாது. அப்ப எப்படி எவ்வளவு ஒரு ஆணித்தரமான சத்தியத்தை இந்த வசனம் சொல்லுது பாருங்க. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதர்களுடனே கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். பலன் அளிக்காம போக மாட்டார். நிச்சயமா பலனை அளிப்பாரு. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். அவன் என்ன வேலை செய்யறானோ அதுக்கேற்ற கூலியை பெற்றான். அப்ப பந்தய பொருள் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கு. இலக்கை நோக்கி பயணிக்கிறவர்களா இருக்கணும். இதே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 9ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 24ல இருந்து 27 வரைக்கும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 9 24லிருந்து 27. பந்தய சாலையில் ஓடிவரும் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். ட்ராக்ல ஓடிட்டு இருக்கும் போதே இந்த சைடு ஏதாவது பார்த்துட்டு இப்படி ஓடிட்டா இப்படி ஓடிட்டா ட்ராக் மாறி போச்சு, ரூட் மாறி போச்சுன்னா இலக்கு அடைய முடியாது. அப்ப இலக்க அடையலைன்னா பிரைஸ் கிடையாது. அப்ப அப்ப நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அதே மாதிரிதான். தேறினவர்களாய் மாறணும் அப்படின்னா நம்ம ட்ராக்ல நம்ம கரெக்டா கடிவாளம் போட்ட மாதிரி போய்கிட்டு இருக்கணும். அப்படியே இந்த மாடு புல்லு மேய்ச்ச மாதிரி இந்த சைடு ஒண்ணு, இந்த சைடு ஒண்ணு, இது ஒண்ணு, அது ஒண்ணு அப்படியே நம்ம இலக்க மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு டார்கெட், ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கணும்னா அதை கரெக்டா நம்ம செய்யணும். தொடர்ந்து வாசிங்க. அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நாம் நிச்சயமில்லாதவனாகவே ஆகாயத்தை அடிக்கிறவனாக நிச்சயமில்லாதவனாய் ஒரு இலக்கு இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில, பூமிக்குரிய வாழ்க்கையில, அந்த பூமிக்குரிய வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றி ஒரு இலக்கு வைத்திருக்கணும். அந்த நோக்கம் வச்சிருக்கணும். நோக்கத்தோடு வாழக்கூடியவர்கள் தான் நாம். மற்றவர்களுக்கு பிரசன்னம் பண்ணுகிற நாம் தானே ஆகாரமாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி அப்போ ஒரு இலக்கு, நோக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் நினைக்கிறேன். 21ல தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் 21 கிடையாது, வேற. அது நான் இல்ல அந்த வசனம் கிடையாது. நம்ம அடுத்த வாரத்துல அதை நம்ம பார்ப்போம். 15ஆம் வசனம். இதுல 15ஆம் வசனத்துல பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். நீங்க தேறணும், நீங்க வந்து 100 மார்க் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தான் அதுக்கான முயற்சி எடுப்பீங்க. 100 மார்க் வாங்கணுன்ற ஆசை தான் உங்களை அப்படிப்பட்ட முயற்சியை செய்ய வைக்கும். அப்ப அந்த சிந்தையாய் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா
இங்க நமக்கு போட்டிருக்கு. கொலேசியருக்கு எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்த வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்தவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அப்ப நாம் தேறினவர்களா இருக்கணும். தேறினவர்களா இருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட சிந்தை அவசியம். அப்ப எல்லா மனுஷனும் தேறினவர்களாய் மாற்றணும் அப்படின்ற அவசியம் நம்ம இடத்துல இருக்கு. ஆகிலும் எதுவரையிலும் இதுல 16ஆம் வசனம். பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நீ ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போம் அப்படின்ட்டு சொல்லுது. கொலேசியர் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. பெருகணும், வளரணும், முன்னேறணும். ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும். இதான் அந்த தேர் இருக்கிறதுக்கான அடையாளம். நம்மள்ட்ட உயிர் இருக்கு, ஆவிக்குரிய ஜீவன் நம்ம இடத்துல இருக்குன்றதுக்கான அடையாளமே என்ன? நம்ம வளர்ச்சி தான். கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த வளர்ச்சிய காமிச்சுக்கிட்டே இருக்கணும். வளரணும்ன்ற ஆசை இருக்கணும். அந்த வாஞ்சை, அந்த ஆசை இருந்தா தான், தேறணும்ன்ற ஆசை இருந்தா தான் தேர்ச்சி அடைந்தவர்களாய் நம்ம மாற முடியும். ஆமென். நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாம்.